வணக்கம். இந்த காணொளியில திருவள்ளுவர் பத்தியும், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள தான் பார்க்க போறோம். முதல்ல திருவள்ளுவருடைய பிறப்பு. திருவள்ளுவர் எங்க பிறந்தாரு அப்படிங்கிற கேள்விக்கு சரியான உறுதிப்படுத்தப்பட்ட பதில்கள் எதுவும் கிடையாது. இவர் கிமு 300லிருந்து கிமு 250க்கு இடைப்பட்ட காலம், அதாவது கடைச்சங்க காலத்துல வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. திருவள்ளுவருடைய நினைவா கருணாநிதி அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் அமைத்து திருவள்ளுவரை சிறப்பித்திருக்கிறாரு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவ ஆலோசனை கூறியவர் ஹீக்நாத் ரணதே. 1975 1999 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் திருவள்ளுவர் சிலையானது கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டிருக்கு. இந்த சிலையானது 61.4 கோடி செலவில் கட்டியிருக்காங்க. இந்த சிலையோட உயரம் 133 அடி. 2004 ஏற்பட்ட சுனாமியிலையும் இந்த சிலை அசையாமல் நின்னுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திருக்குறளை திருவள்ளுவர் அரங்கேற்றம் செய்ய முற்பட்டப்போ இதை தடுக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் அவருடைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்டு இந்த அரங்கேற்றமே ஒரு அரசியலாக்கப்பட்டது. அப்போது இவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னா ஔவையார். இவரோட காலத்தில் வாழ்ந்த புலவர்களுக்கு இடையே நிறைய மோதல்லாம் ஏற்பட்டு இவர் எழுதி வச்சிருந்த நிறைய ஓலைச்சுவடிகளெல்லாம் தீயிலிட்டு எரிச்சதாகவும் அதிலிருந்து எஞ்சி மிஞ்சி இருக்கிறது தான் திருக்குறள் அப்படின்னும் சொல்கிறாங்க. திருக்குறளோட பூர்வீகம் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வரலாற்று மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆராய்ச்சியில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் திருநாயனார்குறிஞ்சி. இந்த கிராமத்தில் திருவள்ளுவர் கல் மலை அப்படிங்கிற பேரில் ஒரு மலையே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் திருவள்ளுவரை தங்களோட மன்னனாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இவரை தெய்வமாகவும் வழிபடுறதுக்கான குறிப்புகள் கிடைச்சிருக்கு. திருவள்ளுவர் ஒரு புலவராக மட்டும் இல்லாமல் மன்னராகவும் இருந்திருக்கக்கூடும் அப்படின்றதுக்கான சான்றுகள் இந்த ஊர் மக்களின் வாய் வழியாக நமக்கு கிடைச்சிருக்கு. மன்னர் திருவள்ளுவர் ஆட்சி செய்த வள்ளுவ நாடு அப்படிங்கிற ஒரு நாடு 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்தே இருந்திருக்கிறதாகவும் செப்பு தகடுகள் மூலயமா கிடைச்ச ஆதாரங்கள் நமக்கு சொல்லுது. திருக்குறளில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் கன்னியாகுமரியோட வட்டார வழக்கு சொற்களாகவே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. திருக்குறளில் மறுபடி சில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோன்னா கோடி அப்படிங்கிற வார்த்தை 7 இடத்துலையும், 7 அப்படிங்கிற வார்த்தை 8 இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் ஒய் எல்லிஸ் அப்படிங்கிறவர் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அவர் 1796 திருவள்ளுவர் முகம் பொறித்த தங்க நாணயத்தை வெளியிடலாம் அப்படின்னு திட்டமிடுறாரு. ஆனால் இது நிறைவேறாமல் போயிடுது. இருந்தாலும் அந்த நாணயம் இப்போது லண்டன் அருங்காட்சியகத்திலையும் கொல்கத்தா அருங்காட்சியகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. திருவள்ளுவர் நிறைய குறட்பாக்களை எழுதியிருந்தாலும் அதில் 24 குறட்பாக்களை உச்சரிக்கும் போது உதடுகள் ஒட்டாதாம். திருக்குறள் என்னதான் தமிழ்லேயே எழுதியிருந்தாலும் அந்த திருக்குறளில் தமிழ் அப்படிங்கிற சொல் ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலை. தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் அதில் 37 எழுத்துக்களை திருக்குறளில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. திருவள்ளுவர் அதை எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை அப்படின்னும் ஆய்வுகள் சொல்லுது. திருக்குறளை பற்றி இன்னும் வேறு என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்னா, திருக்குறளில் 2 மலர்களோட பெயர்கள் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 2 மலர்கள் என்னென்னா அனிச்சம், குவளை. அதே மாதிரி பழங்களில் நெருஞ்சி பழத்தை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மரத்தில் திருக்குறளில் இடம்பெற்ற மரங்களோட பெயர் 2 தான், மூங்கில் மற்றும் பனை. அதே மாதிரி திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்னது அப்படின்னா நீ. கனியில் வரக்கூடிய 2 சுழி நீ தான் 1705 முறை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. இதில் பயன்படுத்தப்படாத ஒரு எழுத்து என்ன அப்படின்னா ஔ.
9 அப்படிங்கிற எண்ணையும் திருக்குறளில் பயன்படுத்தவே கிடையாது. திருக்குறளை முதல்ல பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். இந்த திருக்குறளானது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று என்னென்னா, லியோ டால்ஸ்டாய் அவர்கள் மகாத்மா காந்திக்கு எழுதியிருந்த கடிதம் ஒன்றில் திருக்குறளை பற்றி பேசியிருக்கிறதாகவும் திருக்குறளை மேற்கோளாக காட்டியிருக்கிறதாகவும் நமக்கு குறிப்புகள் இருக்குது. ஜியு போப் அவர்கள் திருக்குறளை முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினாலேயும் திருக்குறள் மீது கொண்ட பற்றுனாலேயும் இவர் இறந்த பிறகு இவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை பொறிக்கும்படி தன்னுடைய சீடர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். இவருடைய ஆணைப்படியே இவருடைய கல்லறையில் இந்த வாக்கியமானது பொறிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு திருக்குறளை பார்த்துட்டு நிறைவு பண்ணிக்கலாம். அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மொத்த திருக்குறளையும் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஒரே ஒரு திருக்குறளை படித்து இதன் வழி நடந்தாலே போதும், நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கான மொத்த அர்த்தத்தையுமே பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குறள் என்ன அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளோட பொருள் பார்த்துடலாம். கற்பதை குற்றமற கற்றல் வேண்டும், கற்ற பின்பு அக்கல்விக்கு தகுந்தவாறு கற்றவற்றை கடைபிடிக்க வேண்டும். அவ்வளோதான். இதோட இந்த காணொலியை இங்கே நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி.